எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு இருக்கிறாரு. அது ஒண்ணும் தவறு கிடையாது. ஆனா ஒரே அழுக, ஒரே கண்ணெல்லாம் அப்படியே வீங்கி போய் கண்ணிலேருந்து ஒரே தண்ணி தார தாரையா கொட்டிக்கிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தா எதிர்க்க மறைந்த முதலமைச்சர், மறைந்த தலைவர் திரு எம்ஜிஆர் அவருடைய படம் அங்க ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். இந்நேரம் எம்ஜிஆர் உயிரோடு இருந்தா எப்படி எழுதிருப்பாரு, நீங்க அதை மட்டும் யோசிச்சு பாருங்க. அதிமுகவோட நிலைமையை பார்த்து, திரு எடப்பாடி பழனிசாமியோட நிலைமையை பார்த்து எம்ஜிஆர் கீழே உருண்டு உருண்டு எழுதிருப்பாரு, என் கட்சியை எப்படி ஆக்கிட்டீங்களாடா அப்படின்னு. எனவே இதையெல்லாம் நாம் மனசுல எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக வரப்போகின்ற தேர்தலில் பாசிஸ்டுகளுக்கும் அவங்களுடைய அடிமைகளுக்கும் ஒரு சரியான பாடத்தை நாம கற்றுக் கொடுத்தாக வேண்டும். நாம மீண்டும் மீண்டும் தலைவர் சொன்ன மாதிரி டெல்லிக்கு தமிழ்நாடு என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிறத நாம நிரூபிச்சு காட்டணும். இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசுங்க. 10 தோல்வி பழனிசாமியையும் மொத்த தோல்வி மோடியையும் மீண்டும் ஒரு முறை ஓட ஓட தமிழ்நாட்டு மக்கள் நம்மளுடைய சக்தியால ஓட ஓட விரட்ட போறாங்க. நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இடையான ஒரு ஜனநாயக போர். வெல்வது தமிழ்நாடா இல்ல டெல்லியான்னு நாம பார்த்துருவோம். தமிழ்நாட்டுடைய வெற்றிக்காக யார் களத்தில் இருக்கிறாங்களோ இல்லையோ, திமுகவுடைய தொண்டு கடைசி உடன்பிறப்பு நிச்சயமாக களத்தில் நின்று அந்த போர்ல நாம வெற்றி பெற்று ஆக வேண்டும். தலைவர் நமக்கு டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு. நிச்சயம் நான் சொல்றேன், தொடர்ந்து பல்வேறு பகுதி மக்களை சந்திச்சுட்டு வரேன். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய மக்களுடைய வரவேற்பு, அதுவும் நம்முடைய திட்டங்கள் போய் ரீச் ஆக இருக்க அந்த தலைவருடைய திட்டங்கள் ஒவ்வொன்றும் மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒவ்வொரு வீட்லயும் நிச்சயம் ஒரு பயனாளியாவது ஒரு திட்டத்திலேயாவது பயன்பட்டு இருக்கிறாங்க.